கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய புகழின் உச்சத்தில் இருந்த காலகட்டம். கவிஞர் வாலி அவர்கள் அப்பதான் சினிமாக்குள்ள நுழைஞ்சு நமக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதா, பாடல் எழுதி வாழ்க்கையில முன்னாடி வந்துட மாட்டோமான்னு சொல்லி கடுமையான போராட்டங்களை சந்தித்திருந்த வேலை அது. ஆனாலும் அவர் நினைச்ச மாதிரி அவ்வளோ ஈஸியா சுலபமா அவருக்கு வாய்ப்புகள் வரல. வந்த வாய்ப்புகளும் மிகப்பெரிய வெற்றியை தரல. இதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவோட வாழ்க்கையை ஓட்ட முடியாது, அதனால வேற வேலைக்கு போயிடலான்னு முடிவெடுத்திருந்தார் கவிஞர் வாலி. அந்த சூழல்ல கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலை கேட்ட வாலி, இனிமே நம்ம வாழ்ந்தாலும் செத்தாலும் சினிமா தான் அப்படின்னு முடிவு பண்றார். அது என்ன பாடல், என்ன படத்தோட சூழல் எழுதுனது, கவிஞர் வாலிக்கு அது எந்த உத்வேகத்தை கொடுத்தது, இதுல புரிய வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, கவியரசர் கண்ணதாசனுக்கு எதிராக வாலியை கொண்டாந்து நிறுத்தியதே அந்த பாடல் தான். அதுக்கப்புறம் தான் கண்ணதாசன் வாலி இந்த ரெண்டு பேருக்கும் தொழில் முனை போட்டிகள், ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான நட்புகள் இருந்தாலும் தொழில ரெண்டு பேரும் எதிரெதிராக கடையை விரிப்பதற்கு, எதிரெதிராக பாடல் எழுதுவதற்கு தத்துவங்கள், இவங்க ரெண்டு வேறு அரசியல் கொள்கைகளை சார்ந்தவங்க. திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் கவியரசர் கண்ணதாசன் இருந்தாரு, எம்ஜிஆருக்கு ஆதரவான நிலையில வாலி அவர்கள் இருந்தாரு. இந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்க. இந்த ரெண்டு பேருக்குமே ஆத்மார்த்தமான நட்பு இருந்தது. சரி, கவியரசர் கண்ணதாசனும் வாலி அவர்கள் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான நட்பு உள்ளவங்க அப்படின்னா, வாலி அவர்கள் எழுதிய மிகச்சிறந்த பாடலை கேட்டா கண்ணதாசன் அவர்கள் உடனே தன்னுடைய டிரைவர்கிட்ட வாட் 69 சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு மது, இந்த மது வகையை அவர்கிட்ட வாங்கி கொடுத்து வாலி அவர்களுடைய வீட்டில் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாராம். அந்த அளவுக்கு உச்சி முகர்ந்து பாராட்டக்கூடியவர் தான் கவியரசர் கண்ணதாசன். வாலி அவர்களே என்ன சொல்லியிருக்காரு பிற்காலத்தில் அப்படின்னா, கண்ணதாசன் அவர்கள் இந்த தமிழ் சினிமாவுடைய உச்சத்தில் இருந்தபோது அவர் நினைச்சிருந்தா எங்களை மாதிரியான ஆட்களை இந்த சினிமாவுக்குள்ள உள்ளே விட்டுருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு ஆளு, அரசியல்லையும் சரி தமிழ் சினிமாவிலையும் சரி. கண்ணதாசன் அவருக்கு பாட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் தனக்கு சக போட்டியாளன் கூட வளரணும்னு நினைக்கக்கூடியவர், பொறாமப்படவே மாட்டார். அந்த மாதிரியான ஒரு குணங்கள் கொண்டவர் தான் கவியரசர் கண்ணதாசன் சொல்லிட்டு வாலி பதிவு பண்ணியிருக்காரு. கவியரசர் கண்ணதாசனுடைய மகனான ஐயா அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் அப்போ 10th படிச்சுட்டு இருந்திருக்காரு. அடையாறுல இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல. அப்போ அண்ணாதுரை கண்ணதாசனை யாராவது கோபப்படுத்தணும், சீண்டணும் அப்படின்னா அவங்களுடைய சீனியர்ஸ், கிளாஸ்மேட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் நடந்து போகும் பொழுது வாலி மாதிரி பாட்டு எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களை சீண்டுவாங்கன்னா வாலியை புகழ்ந்து பேசுறதும், அதனால கண்ணதாசன் அவர்களை அவங்க சீன்றதுமா இருந்திருக்காங்க. இதை கேள்விப்பட்ட பிரின்சிபல் இவரை அவருடைய ரூமுக்கு முன்னாடி முட்டி போட்டு கையில செங்கல்லாம் கொடுத்துட்டு அது மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்களாம். இருந்தாலும் கூட ஒவ்வொரு வாரமும் இந்த வழியெல்லாம் தாங்கிட்டு மறுபடியும் அந்த பசங்க சீண்டும் பொழுது என்னுடைய அப்பாவுக்காக போய் சண்டை போடுவாங்க அண்ணாதுரை கண்ணதாசன். இப்படியான சூழல்ல தான் கவியரசர் கண்ணதாசன்